தோரி மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கனமான த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு நாட்டு எட்ஜில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை மடித்து விட்டு த்ரெட்டு மேலே பற்றாமல் கொஞ்சம் தள்ளி தையல் போட்டுகிட்டே வந்தோம்னா அப்புறம் உள்டாவாக திருப்பிடும்போது ஈஸியாக தோரி கிடச்சிரும். உள்டாவை திருப்பி விட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து லூப் செய்யறதுக்கு தேவையான ரோப் கிடச்சிருச்சு. இந்த ரோப் வந்து 8 பார்ட்டாக வந்து ஈவனாக கட் பண்ணிவிட்டு அதை லூப்புக்காக வச்சுக்கணும். லூப் வெளியே விடுறதுக்கான ரோப், அதாவது தோரி பேக் முதுகில் வந்து பின்னாடி முதுகில் கயிறு கட்டுறதுக்கு தேவையானது 4ஆக மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எட்ஜை ஒரு மேலே மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை 4ஆக மடித்து ஃபஸ்ட்டு வந்து சிங்கிளாக வச்சு அயன் பண்ணிவிட்டு கூட அப்புறம் பாதி பாதி உள்ளே கூடி முடித்து கூட அயன் பண்ணிவிட்டு கூட தைக்கிறது ஈஸியாக இருக்கும். அயன் பண்ணாமையும் 4ஆக மடித்து அப்படியே தைக்கணும். தைச்சிட்டோன்னா நமக்கு பேக் முதுகில் வைக்கக்கூடிய ரோப் கிடச்சிரும். கொஞ்சம் பெரிய சைஸு, தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்கான சைஸ் கிடச்சிரும். ஸ்டிச் பண்ணியாச்சு. ரோப்பும் ரெடி, லூப்பும் ரெடி. இது வந்து இது மெயின் ஃபேப்ரிக் வெளியில் வர்றது. ஒரே சாரியிலே லைனிங் கிளாத்து கட் பண்ணியிருக்கேன். இது முந்தான பகுதி, இது உள் பக்கம் போயிடும். இது வந்து உள் பக்கம் போகிறது. ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து ஷோல்டரில் வர்ற ஸ்ட்ரைப், அதாவது ரோப்பு வந்து அந்த இடத்துல அட்டாச் பண்ணிடணும். ஒரு பின் போட்டுட்டு அதுக்கு மேலே இதை வந்து அப்படி வச்சுட்டு மேல் பகுதியில் வச்சு இங்கே ஃபுல்லாக பின் போட்டுட்டு அது மேலே ஒரு தையல் கொடுக்கணும். மெஷர்மெண்ட் எதுவும் நான் சொல்லலை. ஆனால் மெஷர்மெண்ட் என்னென்னா, நமக்கு ஃபிட்டாகிற காட்டன் ட்ரெஸ்ஸோட ஷோல்டர் லென்த்து, செஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாமே நமக்கு ஃபிட் ஆகிற ஒரு காட்டன் ட்ரெஸ்லேருந்து எடுத்துக்கணும். பனியன் கிளாத்துலேருந்து எடுக்கக்கூடாது. அது ஸ்ட்ரெச் கொடுக்கக்கூடியது, அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு காட்டன் இல்லாட்டி
காட்டன் தான் மெயினாக வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ரெச் ஆகாத கிளாத்து வந்து கரெக்டாக நமக்கு ஃபிட்டிங்காக இருந்துச்சுன்னா அதை வந்து பேட்டர்னுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன செஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ், வேஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் என்ன லென்த்து வேணும் எல்லாமே வந்து காட்டன் கிளாத்தில் தான் மெஷர் பண்ணோம். நமக்கு ஃபிட்டான ரெடிமேட் காட்டன் கிளாத்துலேருந்து மெஷர் பண்ணிக்கலாம். அதை மேலே போட்டு அதுக்கப்புறம் பேட்டர்ன் கட்டிங் மாதிரி வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு. மெஷர்மெண்ட் எந்த ஒரு மெட்டீரியலுக்குமே எந்த ஒரு கட்டிங் ஸ்டிச்சிங்க்குமே நான் சொல்லலை. ஆனால் எல்லாமே மெஷர்மெண்ட் ஃபுல்லுமே ஏற்கனவே ரீசெண்டாக கட் பண்ணி தைச்ச ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸோடது அந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். பின்னெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து ரோப் வந்து உள்ளே மெயின் கிளாத்துக்கும் லைனிங் கிளாத்துக்கும் நடுவில் வந்து ரோப்பு இப்படி லென்த்தாக போகும். நம்ம ரெண்டையும் உள்டாவாக திருப்பிடும்போது ரோப் வெளியில் வந்துடும், மேலே ஷோல்டருக்கு வந்துடும். பின் மட்டும் போட்டிருக்காங்க அவங்க. இந்த லென்த்து ஃபுல்லாக தைச்சி விடணும். அது வேறு சைட்ஸ்லாம் வந்து இந்த லென்த்து செஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா இங்கே ஜஸ்ட்டு ஓவர்லாக்கு இல்லாட்டி எம்ப்ராய்டரி, ஓவர்லாக்கு இல்லாட்டி சாய்வு தையல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி போட்டுட்டு ஜிப் அட்டாச் பண்ண போகிறேன். எட்ஜஸ்லாம் நல்லா போட்டு விட்டாச்சு. ஸ்வீட் ஹார்ட் மாடலில் கீழே நடுவில் டெப்த்து கொடுத்து அப்புறம் ஓரத்தில் கார்னரில் வந்து காட்டன் ஷேப்பில் கொடுத்தாச்சு. ஸ்வீட் ஹார்ட் கிடச்சிருச்சு எனக்கு. பேக்கில் வந்து சும்மா ஸ்லாண்டிங்காக கொடுத்துருந்தோம் அவ்வளோ. இப்போ என்ன செய்யணும்னா இதை உள்டாவாக திருப்பி விட்டுட்டு இந்த கார்னர் ஃபுல்லாக சாய்வு தையல் இல்லாட்டி ஓவர்லாக் போடணும். ஓவர்லாக் இல்லாட்டி சாய்வு தையல் போட்டுட்டு அதோட ஜிப் அட்டாச் பண்ணணும். இங்கெல்லாம் கிராஸ் வேணும்னா வச்சுக்கலாம். இந்த இடத்துல வேணும்னா கிராஸ் வந்து வைக்கலாம். கிராஸ் வைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா துணி கட் பண்ணி வந்துருக்கணும். இது சிம்பிளாக ஒரு சிங்கிள் ஃபேப்ரிக்கில் வர்ற மாதிரி தான் சிம்பிள் மெத்தடில் ஸ்வீட் ஹார்ட் பட்டன் ரெடி பண்ணியிருக்கோம். உள்டாவாக திருப்பி விட்டு தைச்சாச்சு. அமுக்கு தையலும் போட்டாச்சு. ரோப் வெளியில் வந்துருச்சு. ரோப்பு வந்து பேக் சைடு வந்து அட்டாச் பண்ணணும். அது லாஸ்ட்டு ஃபைனல் டச்சாக வந்து ரோப் அட்டாச்மெண்ட்டு. இந்த சைடு வந்து ஓவர்லாக் போட்டாச்சு. இப்போ அந்த இடத்துல வந்து ஜிப் அட்டாச் பண்ணணும். ரெண்டு சைடையும் சேர்த்து வச்சு ஜிப் அட்டாச் பண்ணணும். கீழே வந்து ஸ்கர்ட் பாட்டை கனெக்ஷன் கொடுக்கணும். அவ்வளோதான். இதோட வேலை முடிஞ்சிச்சு. ஸ்ட்ரக் இருக்குது, சேர்த்து போட்டுக்க வேண்டியதான். இதில் வந்து கரெக்டாக ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இங்கே எந்த லெவலில் இருக்கோ அதே லெவலில் சேமில் இங்கே ஒரு லூப் அதுக்கு சேம் லென்த்தில் இன்னொரு லூப். இந்த கேப் எல்லாம் ஈக்குவலாக இருக்க மாதிரி. இது வந்து பேக்கோட லெஃப்ட் சைடு, இது பேக்கோட ரைட் சைடில் வந்துடும். நடுவில் ஜிப்பு வந்துடும். இந்த லூப் கடையில் ரோப் விடுற மாதிரி. இது வந்து லூப் கடையில் இப்படி ரோப் உள்ள விடணும். இந்த இடத்துல வந்து ஸ்டிச் லென்த்து கம்மியாக இருக்க மாதிரி 1லையோ 1.5லையோ இருக்க மாதிரி சின்ன ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்து விட்டுட்டு ஒட்டை கட் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல எம்ப்ராய்டரி போடலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து இப்படி மடித்து கொடுத்து தைக்கிறதா இருந்தால் தான் வந்து உள்ளே கொடுக்குறது கரெக்டாக இருக்கும், லூப் கொடுக்குறது கரெக்டாக இருக்கும். மடிச்செல்லாம் தைக்காமையே இந்த இடத்துல எம்ப்ராய்டரி மட்டும் போட்டு விடலான்னு இருக்கேன். லூப் வந்து அட்டாச் கொடுத்தாச்சு. லூப் அட்டாச் கொடுத்தாச்சு. இந்த சைடு 4, இந்த சைடு 4 லூப் அட்டாச் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த எட்ஜில் வந்து ஜிப் அட்டாச் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் பாட்டம் போர்ஷன் வந்து ஸ்கர்ட் பாட்டை வந்து கவுனோட அட்டாச் பண்ண வேண்டியதான். இங்கே ஜிப் எல்லாமே அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இதை தேவையான அளவுக்கு லென்த்துக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம். ஹைட் இவ்வளோ வேணாம்னா இன்னும் கொஞ்சம் கட் பண்ணுறதுனா கட் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு. பின் போட்டாச்சு. இங்கேருந்து இப்படியே ஜிப்பில் வந்து இங்கேருந்து ஒரு அடி அடிச்சுட்டே வந்துட்டு இங்கேருந்து அடிச்சுட்டு இந்த இடத்துல இப்படி டர்ன் பண்ணி இப்படி ஒரு 2-3 தையல் போட்டு விட்டுட்டு அப்புறம் திருப்பி பேக் எடுத்து இதோட இந்த எட்ஜோட முடிக்கணும். அவ்வளோதான். மேலேருந்து வந்து இங்கே ஒரு 2-3 தையல் போட்டுட்டு அப்படியே மேலே எடுத்து முடிச்சிடணும்.
கீழே வந்து ஸ்கர்ட் போர்ஷனாக அட்டாச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஈவனாக கட் பண்ணி விடணும். ஓவர்லாக் துணி வந்து 2 பக்கமும் ஓவர்லாக் போட்டு வச்சுருக்கேன். எம்ப்ராய்டரி மாதிரி. ஜிப்புக்குள்ளே எதுவும் நூல்கள்லாம் பிசுறு நூல்கள்லாம் எதுவும் மாட்டிடக்கூடாது. ஜிப்புக்குள்ளே இருக்கிறதுக்காக ஓவர்லாக் கொடுத்துட்டு சென்டரில் வந்து ஜிப்பு வர்ற மாதிரி தைச்சாச்சு. அப்புறம் லூப் வந்து 4 லூப் இருக்குது. லூப்பில் வந்து கயிறை வந்து அட்டாச் பண்ணிடணும். ஜிக்ஸாக்காக கயிறுலாம் போகிற மாதிரி. அப்புறம் மேலே இருக்க ஷோல்டர் ஃப்ரண்ட்டு வந்து செஸ்ட்டில் இருக்கிற இந்த ரோப் வந்து பேக்கில் நமக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பின் போட்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தைச்சிடணும். அதுக்கப்புறம் பாட்டம் வந்து ஈக்குவலாக கட் பண்ணி விட்டுட்டு ஸ்கர்ட் பார்ட்டை ஜாயின் பண்ணிடணும். எல்லாமே வேலை முடித்ததுக்கப்புறம் ஃபைனல் அவுட்லுக் பார்க்கலாம். இன்னும் வந்து டாப்பும் பாட்டமும் ஜாயின் பண்ணல. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் போட்டு பார்த்துட்டு இது எந்த லென்த்துக்கு தேவைப்படும் கம்மியான லென்த்தாக வச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். இந்த இதான் இப்போ வந்து டாப்பையும் பாட்டம் ஸ்கர்ட் போர்ஷனையும் ஜாயின் பண்ணணும். இதில் வந்து இது வந்து நேர் பக்கமும் இது உள்டா பக்கமும் இருக்கணும். இது வெளிப்பக்கம் இருக்க மாதிரி திருப்பிட்டு இது உள்பக்கத்தை இதுக்கு மேலே வச்சு ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருந்துச்சு. நான் ஃபேட்டாக இருக்கிறதுனால எனக்கு இல்லை லூப்பில் வந்து ரோப் போடாமையே நல்லா கரெக்டாக ஃபிட்டிங்காக இருந்துச்சு. லீனாக இருக்கவங்களுக்கு ரோப் போட்டு வேணுங்கிற அளவுக்கு வந்து ஸ்ட்ரிங் பண்ணிக்கிட்டால் செஸ்ட்டில் வந்து கரெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கும். சுருக்கம் கொடுத்து நல்லா இழுத்து பிடிச்சி பவு போடும்போது செஸ்ட் வந்து கரெக்டாக டைட் ஃபிட்டிங்க்கு வந்துடும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்வீட் கட்டுக்கு கோல்டு கிளிட்டர் போட போகிறோம்.